இன்றைக்கி ஒரு சுவையான குழம்பு சாப்பிட்லாம் வாங்க. முதல்ல இதுக்கு மூக்கடலையை ஒரு குக்கரில் 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துக்கணும். விசில் வந்தவுடனே நல்லா வெந்திருக்கான்னு மட்டும் சுண்டலை பார்த்துட்டு, நல்லா கொஞ்சம் வெந்திருந்தால் தான் குழம்பு கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும். அதனால் நம்ம முதல்ல கடாய் எடுத்துகிட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டோன்னு ஜீரகம் போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் எடுத்து போட்டிருக்கேன். தக்காளி போட்டிருக்கேன். ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காயையும் போடணும். போட்டு நல்லா வதக்குங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும் இந்த காய். அப்புறம் சுண்டல் போட்டுக்கோங்க. வேக வச்சிருக்க சுண்டல் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நிமிஷம் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து எடுத்து தேவையான அளவு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், உங்களுக்கு மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் போட்டிருப்பேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த சுண்டல் வேக வச்சு தண்ணி இருக்கும் பாருங்கள், அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளவோ அதை ஊற்றி நல்லா வேக விடணும். இப்போ சுண்டல் தண்ணி ஊற்றி ஒரு கலரிட்டு திரும்ப உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது, நான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். கட்டை மூடி வச்சுக்கோங்க. மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்து காயெல்லாம் நல்லா குழச்சி வெந்துடும். வெந்துட்ட பிறகு நீங்கள் இப்போ
வந்து ரெடியாக இருக்குது குழம்பு. இப்போ வந்து நம்ம தேவையான புளி ஒரு சின்ன சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதை இந்த குழம்புல ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு ஒரு கொதி வந்தவுடனே அதுக்கேற்ற மாதிரி குழம்ப கொஞ்சம் நல்லா சொன்னிடும். இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சாப்பிட்டு பார்க்குறப்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா ரெடி ஆகிட்ருக்கும். சாப்பிடாமல் இருக்கிறவங்க கூட திடீர்னு சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. இன்னும் சாப்பிடணும் போல் இருக்கும். சாப்பாடே உங்களுக்கு பத்தாது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெடியாக இருக்க பாருங்கள் நம்ம மூக்கடலை குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி